ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நடந்து முடிஞ்ச டெட்டில் பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் என்னோட சார்பாகவும் இன்ஸ்டிடியூட் சார்பாகவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்கள் லாஸ்ட் டெட்டுக்கு டெஸ்ட் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதில் எங்ககிட்ட படித்த 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்க, குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டெட் எக்ஸாமில் மிகச்சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்வேதா, அவங்க வந்து 108 மார்க் வாங்கி எங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எங்கள் இன்ஸ்டிடியூட்லேருந்து நிஜய் அவர்கள், காமர்ஸ் மேஜர், அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. மாநில அளவில் 16வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கும் எங்கள் இன்ஸ்டிடியூட் சார்பாக கங்க்ராச்சுலேஷன், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் எங்களோட ப்ராஜெக்டாக நாங்கள் யூஜிடிஆர்பியோட மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் கொஸ்டின் டிஸ்கஷன் செஷனும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் எப்படி ஊனா போட்டோ இல்லை ஆ போட்டோ இல்லை கிராஸ் போட்டோ இல்லை நீலா சிம்பிள் போட்டோ ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே ஒரு ஆஸ்பிரண்டா நம்ம ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிலபஸை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அது வச்சதுக்கு அப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்னோட பர்சனல் ரெஃபரன்ஸ்லேருந்து உங்ககிட்ட நான் சொல்ல போகிறது. யூஜிடிஆர்பி சிலபஸில் நம்ம கெமிஸ்ட்ரி சிலபஸை நம்ம டீபங்க் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரினாவே நமக்கு 3 பெரிய கேட்டகரி: ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல். நம்ம சிலபஸில் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் இன்ஆர்கானிக்கோடது, அடுத்தது பிசிக்கல் வச்சிருக்காங்க, அடுத்தது ஆர்கானிக் வச்சிருக்காங்க. ஆர்கானிக்னாவே எல்லாரும் நம்ம பயந்துருவோம், ஐயோ ஆர்கானிக்கானு. பட் தட்ஸ் குவைட் அன் ஈஸி சப்ஜெக்ட். ரொம்பலாம் பயந்துக்க வேணாம் இந்த சப்ஜெக்டை பற்றி. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் நான் ஆர்கானிக் சிலபஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோ ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம சிலபஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஆஸ்பிரண்ட்டாக எப்படி சிலபஸை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண சிலபஸோட எப்படி நாங்கள் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து ஓரியண்டாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வர வீடியோவில் எப்படி எங்களோட கொஸ்டின் அப்ரோச் இருக்குது, எப்படி நாங்கள் கொஸ்டினை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். சிலபஸில் 8 and 9, 10 3 யூனிட் வந்து ஆர்கானிக்கு. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஓ அப்படின்ற செஷனில் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். வந்து அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இதுலயே நிறைய கோடிங்ஸ் இருக்கு, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இதுவே கொஸ்டின் இருக்க ஒரு எக்ஸாம் கொஸ்டின் கேட்குற ஒரு இடம் தான் ஆக்சுவலி. அலிஃபாட்டிக் அப்படின்னா நமக்கே தெரியும், கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் ஓப்பன் செயின்ல இருக்குன்னா அதெல்லாம் அலிஃபாட்டிக்னு சொல்லுவோம். அடுத்து நியூக்ளியோஃபிலிக்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது நியூக்ளியோஃபிலிக்கா எலக்ட்ரோஃபிலிக்கான்னு கூட எக்ஸாமினர் கொஸ்டின் செக் பண்ணணும். ஸோ இப்போ நியூக்ளியோஃபிலிக்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியணும். ஃபிலிக்னா லவ்விங், நியூக்ளியோ அப்படின்னா நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீசிஸ். சப்ஸ்டியூஷன்னா நமக்கு தெரியும், ஒருத்தருக்கு மாறா இன்னொருத்தர் உள்ள வருது தான் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா அதுக்கு மாறா ஹாலஜன் வரலாம், புரோமின் வரலாம், அயோடின் வரலாம், என்ன வேணா வரலாம், நைட்ரோ குரூப் வரலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ல நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீசிஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகிற ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுக்கான ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி. அப்போதான் வந்து இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த நிறைய எக்ஸப்ஷன்ஸையும் நம்ம படிக்கணும், அண்ட் நமக்கு யூஸ்வலாக இருக்க மாதிரியான ரியாக்ஷன்ஸையும் நம்ம பார்க்கணும். அடுத்து அங்கே அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ அரோமேட்டிக்னா என்னன்னு நமக்கு தெரியும் ஹக்கிள் ரூல் ஃபாலோ பண்ணுற எல்லாமே அரோமேட்டிக் தான். 4n + 2 5 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து அரோமேட்டிக் ஸ்பீசிஸ்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து எலக்ட்ரோஃபிலிக், அங்கே எப்படி நியூக்ளியோஃபிலிக் பிரிச்ச மாதிரி இங்கே எலக்ட்ரோஃபிலிக். ஃபிலிக்னா லவ்விங், எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல சப்ஸ்டியூட் ஆகிற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். அடுத்து நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் யூஸ்வலாக நமக்கே தெரியும் லைட் கண்டிஷன்ஸ்ல தான் நடக்கும். எப்படி நடக்கும்? கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் இந்த லைட் அப்போ இது என்ன பண்ணும், இப்படி உடஞ்சு
இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாவும் இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாவும். ஸோ இந்த மாதிரி உடைஞ்சு ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ். இதுல ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல கார்பன் டபுள் பாண்டோ கார்பன் டபுள் பாண்டோ சி அண்ட் ஓ, இது வந்து அல்கின்னு சொல்லுவோம், இது வந்து கார்பனல் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த அல்கின்ல அடிஷன் ஆகிற ரியாக்ஷன்ஸ், கார்பனல் காம்பவுண்ட்ல அடிஷன் ஆகிற ரியாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பத்தி படிக்கணும். அடுத்து அங்க சப்ஸ்டியூஷன் பார்த்தா இங்க எலிமினேஷன். எலிமினேஷன்னா என்ன? இப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலா அங்க குளோரின் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா அது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஹைட்ரஜனே ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா, வாட் இஸ் திஸ், இந்த 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 இதுக்கெல்லாம் பொருள் என்ன, என்னதான் சொல்ல வராங்க, இதெல்லாம் நம்ம படிக்கணும், எது வரைக்கும் நம்ம படிக்கணும், எல்லாமே நமக்கு தெரியணும். அடுத்து பார்த்தோம்னா ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன்ஸ். இதுல வந்து ஒரு சும்மா ஒரு டெஃபினிஷன் கொடுத்து, இந்த டெஃபினிஷன் வந்து எந்த ப்ராசஸை வந்து மீன் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு ரியாக்ஷன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகுது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ரிடக்ஷன் ரியாக்ஷன். இப்போ ஒரு ரியாக்ஷன்ல ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது, ஆக்சிஜன் ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன ரியாக்ஷன்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா வார்த்தைக்கும் நமக்கு அர்த்தமும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அர்த்தம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதோட இன்டெப்த்தும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்ததே நம்ம கொடுத்துருக்காங்க ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு, ஓசோன். ஓசோன் O3 நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படின்னு. ஸோ இந்த ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, ரிடக்ஷன் ஏஜென்ட்டா நமக்கு தெரியணும். ஓசோன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, ரெடியூசிங் ஏஜென்ட்டா நமக்கு தெரியணும். இப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போட்டால் என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும்னு நமக்கு தெரியணும். ஓசோன் போட்டோம்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும். இப்போ அல்கீன்ல ஓசோன் போட்டோம்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். கார்பனைல்ல ஓசோன் போட்டோம்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும், எல்லாமே நமக்கு தெரியணும். அடுத்து சோடியம் போரோஹைட்ரேட் என்னென்ன குரூப்பை மட்டும் இது ரெடியூஸ் பண்ணும், எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாது, இது போலாரா நான் போலாரா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், இந்த ரெண்டுத்தையும் விட இப்போ சோடியம் போரோஹைட்ரேட்டும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டும் இருக்குன்னா இது ரெண்டுத்துல எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், எது வீக்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், எது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு குரூப்பை ரெடியூஸ் பண்ணும், இந்த மாதிரி இன்டெப்த்தாவும் தெரியணும். இது என்ன இது என்ன மாதிரி ரியேஜென்ட்னு அவங்க கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ ஒரு சிலபஸ் இருக்குன்னா அதை நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். பி போர்ஷன்ல நமக்கு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஒரு எலக்ட்ரான் இன்னொரு இடத்துக்கு போறது எப்படி, நம்ம ரெசனன்ஸ்லாம் பை எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குங்க, இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும், கண்டினியூஸாக அது சுற்றிட்டே இருக்கனால அது ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறது வந்து மீசோமெரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட்லேருந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். போன வாட்டி யூஜிடிஆர்பியில் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மீசோமெரிக் எஃபெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எலக்ட்ரான்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் மீசோமெரிக் எஃபெக்ட்ஸ்ல வந்து பை பாண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து பயங்கர ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன், ஸ்டெபிலைசேஷன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் பார்பகேட்டியான், கார்பேனியான், அதுலலாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துடலாம். அவங்க ஒரு பென்சின், ஒரு அலைலிக் கார்போகேட்டையான் இங்க இருக்கு, இங்க வந்து சப்ஸ்டியூஷன் மட்டும் மாத்தி கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கார்போகேட்டையான்ல எது ஸ்டேபிளைஸ்ன்னு கேட்கலாம். நமக்கு தெரியும் அல்லைலிக் கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிள், ஆனால் ரெண்டுமே அல்லைலிக். அப்போ இங்க வந்து என்ன எஃபெக்ட் வந்து பிக்சர்ல வரும்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஹைட்ரஜனுமே பிரேக் ஆகி இதை ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும் இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, இந்த ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது மோர் ஸ்டெபிளைஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதுதான் நமக்கு மோர் ஸ்டெபிளைஸ்டு கார்போகேட்டையான். ரெண்டுமே அல்லைலிக் கார்போகேட்டையான், ஆனா இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனோட பயங்கரமான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட அப்ளிகேஷனும் நமக்கு தெரிஞ்சு ஆகணும். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் சப்ஸ்டியூஷன், அடிஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம முன்னாடியே படித்தோம், ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயம் சப்ஸ்டியூட் ஆகுது. அடிஷன் வந்து சும்மா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா ப்ரோமினேஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரோமின் ஆட் ஆகும், இப்படி ஆட் ஆகும். ஸ்டீரியோலாம் நான் இங்கே போடல, சும்மா போட்டிருக்கேன். அடுத்தது எலிமினேஷன் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இதில் என்ன அப்ளிகேஷன்னா ஸ்டெரிக் எஃபெக்டோட அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பல்கியான காம்பவுண்ட் டெர்ஷரி பியூட்டைல் வந்து வெஜ்ஜில் இருக்குது அப்படின்னா, டெர்ஷரி பியூட்டைல் காம்பவுண்ட் வந்து வெஜ்ஜில் இருக்குது அப்படின்னா இன்கமிங் நியூக்ளியோஃபைல எலக்ட்ரோஃபைல எப்படி தான் போகும், டேஷில் தான் போகும். ஏன்னா இங்கே மேலே ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்கனால ஸ்டெரிக் எஃபெக்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இடத்துக்கு போகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸப்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு கேட்டிருக்கிறது நாமென்க்ளேச்சர், பேர் வைக்கிறது.
ஆல்கேன்ஸ் ஒரு ஒரு நான் போலார் காம்பவுண்ட்லேருந்து கீட்டோன் போலார் காம்பவுண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாமன்கிளேச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஐயூபேக் நேம் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏ, பி, சி, டி. இதில் வந்து இந்த ஐயூபேக் நேமோட மேட்ச் ஆகிற காம்பவுண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட ஐயூபேக் நேம் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இதில் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு. ஸோ ஒரு 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 சிலபஸை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். திஸ் இஸ் த கரெக்ட் வே ஃபார் அப்ரோச்சிங் சிலபஸ். எப்பயுமே மேலோட்டமாகவும் படிக்கக்கூடாது. எல்லாமே படிச்சிருக்கணும். லைக் பரப்பளவும் நமக்கு தெரியணும். எந்த அளவுக்கு ப்ராடாக போக முடியுமோ போகணும். எந்த அளவுக்கு டெப்த்தாகவும் போக முடியுமோ போகணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து யூனிட் 8 எப்படி படிக்கணும், எப்படி எப்படி இந்த அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கமிங் அப் வீடியோஸில் அடுத்தடுத்த யூனிட் எப்படி பண்ணுறது, எங்கள் சிலபஸோட எங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது, எங்கள் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எங்கள் யூஜிடிஆர்பி கோர்ஸ் வந்து February 15, 2026 லான்ச் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். எங்களோட அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு சிலபஸ் வேணும், எப்படி டீபங்க் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு. இன்னொரு முக்கியமான கீ என்னென்னா கன்சிஸ்டன்சி. எப்பயுமே கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஒரே ஒரு கீ. எப்பயுமே ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி ரெண்டுமே ஒரு குட் காம்பினேஷன். அவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு பார்ட்னர். ஸோ அந்த 2 பார்ட்னரையும் நம்ம ஒன்றாவே கொண்டு போனோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்மளால கண்டிப்பாக எடுக்க முடியும். அண்ட் தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன் வித் திஸ் ஃபார் த வீடியோஸ். எங்கள் கூட இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நாங்கள் சொல்கிறோம். இஃப் யூ வாண்ட் அவர் கோர்ஸ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.